எப்பா 2 நாளாக துணி துவைக்கல, அதுக்குள்ளாட்டி எவ்வளோ துணி சேர்ந்துருச்சு. அப்பா இம்பிட்டையும் துவைச்சி முடிக்கிறக்குள்ளாட்டி என்ன ஆக போகிறேன்னோ தெரியலப்போ. சரி போய் அத்தைக்கிட்டையும் நித்யாக்கிட்டையும் துணி இருக்கான்னு கேட்போம், அதையும் சேர்த்து துவைச்சிருவோம். இல்லைன்னா அப்புறம் வேறு அவங்களோட துணியை தனியாக துவைச்சிக்கிட்டு இருக்கணும். 2 வருஷமாக இந்த சீரியலை போடுறானுங்க, இன்னமும் இவளை கண்டுபிடிக்க முடியலை. நல்லா எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு தெரியுதா. எப்போ இவனை கண்டுபிடிக்கிறது? நம்மளும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா டிமிக்கி கொடுக்குறாமா, எப்படி ஏமாத்துறா குடும்பத்தில் இருக்கவங்களையே. எத்தே எத்தே என்ன இங்கே தானே இருக்கேன், ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர்ற? நான் என்ன காது செவிடாவ போயிட்டு இருக்கேன், என்ன சொல்லே. இல்லத்தே துணி துவைக்க போகிறேன். போ, அதை ஏன் என்கிட்ட சொல்கிற? இல்லத்தே உங்கள் துணியை துவைக்கிறதுக்கு இருந்தால் தர்றீங்களா? அப்படியே சேர்த்து போட்டு துவைச்சிருவேன். இதுக்கு தான் நான் இப்படி கற்றுனேன். போ, என் ரூமில் எடுத்துகிட்டு போ, ரூமில் கிடக்கு என் அழுக்கு துணியெல்லாம் அந்த கூடையில் எடுத்து போட்டு நல்லா போட்டு துவை. போன தடவை துவைச்சதே சோப்பு போவே இல்லை, அப்படியே இருந்துச்சு அங்கங்கே திட்டு வெள்ளை வெள்ளையா. ஒழுங்காக நல்லா கும்மி அலசி துவை என்ன. சரிங்க தே. இவ ஒருத்தி இங்கே இருக்கனால நம்ம எந்த வேலையும் பார்க்குறதில்ல, சாப்பிட தூங்கன்னு அப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த 2வது மருமக நல்லா வேலைக்கு போகிறாந்தே பேர், ஒரு வேலை பார்க்க மாட்டான். என்ன பண்ணுறது, வேலைக்கு போகிற மருமகளாச்சே, அதனால் சும்மா இருக்க வேண்டியதாக இருக்குது வாயை முடிக்கிட்டு. எனக்கு அவள் பண்ணுறது சில நேரம் பிடிக்கவே மாட்டேங்குது. இருந்தாலும் நம்ம ஐயன் நம்மளை விட்டு அவள் பாட்டுக்கு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அமைதியாக இருக்கேன். இவன் அப்படி கிடையாது, இவன் நான் சொல்கிறதெல்லாம் சரி சரின்னு கேட்பான். நல்லவ தான், என்ன அப்பப்போ வந்து நம்ம அடக்கி வைக்கலைன்னா நம்ம மீறி பேசிடுவாங்க, அதனால தான் அப்பப்போ குத்திக்கிட்டே இருக்கிறது. அத்தை துணியையும் எடுத்தாச்சு, இனி நித்யாக்கிட்டையும் ரமேஷ்கிட்டையும் போய் துணியை வாங்கி துவைச்சிட வேண்டியதான். ஏன்னா அவங்க 2 பேரும் வேலைக்கு போகிறவங்க வேறு, அவங்க வந்து துணியெல்லாம் துவைக்க முடியாது பாவம், நம்மளே அலசி போட்டுருவோம். இந்த மூட்டையை வேறு கையில் சுற்றிக்கிட்டே திரியிறோம். இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு போய் அவளை கூப்பிட்டு துணியை வாங்கிட்டு வருவோம். நித்யா, ரமேஷ், நித்யா. யார் இந்த டைமில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்குது? சே, இந்த வீட்டில் கொஞ்சம் கூட ப்ரைவசியாக இருக்கவே முடிய மாட்டேங்குது. யார்? நான் தாம்மா, அக்கா வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை தரமா? நீங்களா? நான் கூட வேறு யாரும்னு நினச்சேன். சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? என்ன வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கீங்க? நாங்கள் வேறு ஆஃபீஸ்க்கு கிளம்பணும், நீங்கள் இப்படி கதவை தட்டிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? என்னன்னு சொல்லுங்கள், எதுக்கு கதவை தட்டி கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை நித்யா, ரமேஷ் எங்க காணோம் தம்பியா? ஏக்கா இவங்க இப்போ அவரை கேட்குறீங்க? அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னக்கா விஷயம் சொல்லுங்கள், எதுவும் காசு வேணுமா? அதுக்காண்டி தான் அவரை கேட்குறீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, நான் வேறு விஷயமா வந்தேன். துணி எதுவும் இருந்தால் கொடுமா துவைக்கிறதுக்கு, அதை எடுத்துகிட்டு போட்டு போகலான் தாம்மா வந்தேன். உன் துணி தம்பி துணியெல்லாம் இருந்தால் எடுத்து கொடுமா, நான் போய் துவைக்க. ஏன்னா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, எனக்கும் வீட்டில் நிறையா வேலை இருக்குது. ஓஹோ சரி சரிக்கா, அப்படியா? நான் கூட வேறு எதுவும் நினச்சேன். இருங்கக்கா, அங்கே இருக்க எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் நல்லா பார்த்து துவைங்கக்கா. நீங்கள் அப்படியே துவைச்சிட்டு அப்படியே சும்மா மடிச்சு வச்சிடாதீங்கக்கா, கொஞ்சம் அயன் பண்ணி நீட்டாக மடிச்சு வைங்க. ஏன்னா அவர் ஆஃபீஸ்க்கு போகணும்ல, கொஞ்சம் கசிங் ஷர்ட்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது பார்க்க. சரியா? கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அயன் பண்ணிவிடுங்க, எல்லாத்தையுமே அயன் பண்ணி நீட்டாக மடிச்சு வச்சுடுங்க. சரி நித்யா. அப்புறம் அக்கா, அடுத்த தடவை வந்து இந்த மாதிரிலாம் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காதீங்கக்கா, டப்புன்னு. நீங்கள் சும்மா நார்மலாகவே கூப்பிடுங்க, நான் வெளியில் வந்துடுவேன். சரியா? கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இந்த மாதிரி கதவை தட்டிகிட்டு இருக்குது. சரிம்மா, அப்போ நான் வரேன். நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தசை பார்த்திருந்து ஏங்கி காத்திருந்தேன் காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும்னு தோணல. என் தெம்மாங்கு பாட்டு கேட்டு தெங்காத்து ஓடிவன் தூதாக போக வேணும் அக்கறையில. மரத்தின் கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து மாமனுக்கு காத்திருந்தேன் காணல. அட சாயங்காலமான பின்னும் சந்த மூடி போன பின் வீடு போய் சேர்ந்திடத்தான் தோணல. யாருடா இது நம்ம பாட்டுக்கு எச பாட்டு படிக்கிறது? யார் ஏன் பாட்டுக்கு எச பாட்டு படிக்கிறது? நான் தாண்டி சின்ன பொண்ணு. என்னது நான் தாண்டி சின்ன பொண்ணா? அப்போ நான் யாரு? ஏய் இந்தாப்புல, நான் தான் சின்ன பொண்ணு, நீ வேற நான் தாண்டி சின்ன பொண்ணுன்னு சொல்லிக்க தெரியுத? யாருமா நீ? எங்கம்மா இருக்க? கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிற. ஹலோ யாருங்க? யாரையுமே காணோம். நீங்கள் பாட்டுக்கு நான் தான்றீங்க. அப்போ நான் யார்? நான் தான் சின்ன பொண்ணு. என் மாமியாக்காரி அப்பயே வாயை வச்சு தொலைஞ்சிச்சு.
கண்ட கண்ட நேரத்தில் ஊரை இப்படி சுற்றிக்கிட்டு வர்ற காடு கரைன்னு சுற்றி தொலையாதடி வீட்டில் கடடின்னு நான் கேட்டேன்னா தேவையில்லாமல் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா ஏதோ என் பின்னாடி தொடர்ந்து வந்திருக்கும் போலயே அந்த மாமியாக்காரி சொன்ன மாதிரியே. நான் என்ன பண்ணுவேன், வயிறெல்லாம் வேற கலக்குதே. ஃப்ரீயாக போகலாம்னு நினச்சது தப்பாக போச்சு. ஐயையோ, சின்ன பொண்ணு நிற்காம ஓடிருடி. ஏய் இங்கே பாருடி, இந்த பக்கம் நிற்கிறேன். ஹலோ, யாருங்க நீங்கள்? யாராக இருந்தாலும் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசுங்க. வாங்க, நீங்களா நானும் ஒத்தைக்கு ஒத்த நின்று பார்த்துருவோம். அதை விட்டுட்டு இங்கே பாரு அங்கே பாருன்னு சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஏய் முன்னாடி தாண்டி நிற்கிறேன், இங்கே பாருடி. முன்னாடியா? முன்னாடி தண்ணி தான் இருக்குது. ஒருவேளை தண்ணி பேசுதோ? சைடில் பாருடி. என்னடி காலையிலே பயங்கரமாக பயப்படுறியே? உன்னை நான் ரொம்ப பெரிய தைரியசாலின்னு நினச்சேன். நீ என்னன்னா இவ்வளோ பெரிய பயந்தாங்குழியா இருக்க? அக்கா, நீ தானா? கொஞ்ச நேரத்தில் என்னை கழிய வச்சுட்ட பார்த்தியா? உண்டா, நீ இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன்.